இவங்களுடைய நினைப்பு இவங்க பெரிய பாலிவுட் ஹாலிவுட் சொல்லி அந்த காவிர்கள் அந்த வட்டத்துக்குள்ள வைத்துருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என்ன ப்ரோ, என்ன உங்களோட பிரச்சனை? இல்லை நான் தெரியாம தவிர பிரச்சனை என்ன ப்ரோ? வெளுப்பன் ப்ரோ. ஒரு விஷயத்த தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தீனத்துல் இஸ்லாத்தை பற்றி பேசுகிற நீங்கள் சரியா இருக்கணும். முதலாவது சமூக வலைத்தளத்தில் நீங்கள் பேசுகிறதே பாவம் ப்ரோ. அப்படி பார்க்க போகிறா நீங்கள் ஏன் அதை பேசுகிறீங்க? சொல்லுங்களேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் இருந்த தீனத்துல் இஸ்லாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லை எனக்கிட்ட இருக்குதா? இந்த சமூக வலைத்தளத்தில் பயணிக்கிறவங்கள்ட்ட இருக்குதா? சொல்லுங்க. அப்போ ஒரு விஷயம் ஒன்றை தெளிவாக விளையும் கொள்ளணும் ப்ரோ. எப்படின்னு சொன்னால், இந்த வெளிநாட்டில் வாழ்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி, சரியானே, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், தேசம் விட்டு தேசம், எங்கே வந்தியாங்க தெரியாத மொழி, தெரியாத முகம், தெரியாத ஒரு நாட்டில் 4 சிவருக்குள்ளே பூட்டுப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வேலை செய்கிறவங்க, சரியானே. அப்படியே ஒரு கட்டத்தில் மனசில் உள்ள பல கவலைகளை சுமந்து வாரது தான் எங்களுடைய விமானம். பல கவலைகளை சும்மா சின்ன சின்ன பாரத்தில் வரல. மனிதனுடைய பாரத்தை விட ஒவ்வொரு மனிதனின் மனதில் உள்ள பாரத்தை சுமந்து வருது அந்த விமானம். அந்த விமானம் நீங்கள் கொட்டி விட்ட மட்டும் அந்த கவலையோட தான் நீங்கள் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருக்கும்போது இப்படி ஒரு சமூக வலைத்தளம் இருக்குது, இதுலையாவது போய் யார் பாட்டை கிட்ட போட்டுட்டு நல்ல சந்தோஷமாக கிடப்ப பண்ணிட்டு அதில் கிடக்குங்க, சரியானே. அப்படி நீங்கள் சமூகத்தை திருத்துற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆம்பளையில விடுங்க. ஆம்பளை 4 இடத்தையும் போவான் பாருவான், தொழில் செய்வான், ரைட். பெண்களை திருத்தணும்னு நீங்கள் வாரீங்களா? நீங்கள் ஒரு நல்ல வேலை ஒன்று செய்யுங்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும். அதுக்காகத்தான் நான் உங்களோட ஐடியை மென்ஷன் பண்ணி போட்டுருக்குறேன், சரியானே. நாட்டில் தயாகாம செய்கிற மாதிரி ஒரு காமன் ஒன்று உருவாக்குங்க. அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்குங்க. உருவாக்கி இந்த இலங்கையில் உள்ள பெண்கள் யாரும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகாதீங்க, என்னுடைய தொழிற்சாலையில் வேலை செய்யுங்க. சவுதி அரேபியாவில் அல்லது வேறு நாட்டுகள், அரபு நாட்டுகளில் தார சம்பளத்தை விட நான் டவுல் மடங்கா தாரேன்ட்டு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அந்த பெண்கள் அவ்வளவரையும் எடுத்து அந்த தொழில் வாய்ப்பில் விட்டுட்டு நீங்கள் சம்பளத்தை கொடுத்துட்டு இப்படி ஒரு வீடியோ போடணும், விளங்குதா? அதை விட்டு போட்டு இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் சமூக வலைதளத்தில் வராங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்களா, இல்லை நெட் போகிறதுக்கு கார்டு வாங்கி கொடுக்குறீங்களா, இல்லை என்ன அவரோட வீட்டுக்கு, இல்லை கணக்கவன் அவர் கஷ்டப்பட்ட ஏழைகளோட வீட்டுக்கு ஒரு பிடி சோறு கொடுக்குறீங்களா? 15 ரூபா ஃபோனை வாங்கி 2 ரூபா நெட்டை போட்டு ஓவர் சீன் போடாதீங்க ப்ரோ. விடுங்க ப்ரோ. எவனாவது என்ன போல மண்டை காஞ்சம் போட்டு கிழிச்சு போட்டுருவான் ப்ரோ. அழகா தாடியும் வச்சிருக்கீங்க, மாய ஆட்டி பேசுறீங்க. உங்கள்கிட்ட பேச்சு தர மாதிரி இருக்குது. முக்கியமானதை மட்டும் பேசுங்க, தேவைப்பட்டதை மட்டும். ஓவர் சீன் உடம்புக்கு கேடு. கேர்ஃபுல்லா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.